அப்படி கட்டில அவங்க இருக்கும்போது கட்டிலேயே அவங்க உயிர் போனது அப்படின்னா அவங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. அடிச்சு அழுகலாம், அழுகிறத அழுகிறீங்க, நல்லா அடிச்சு ஒப்பாரி வச்சு அழுகலாமே. இறந்து போயிடறவங்கள சுடுகாட்டுக்கு எடுத்து போவாங்க. சுடுகாட்டுக்கு எடுத்து போகும்போது கோவிந்தா கோவிந்தான்ட்டு கோவிந்த நாமத்தோட சொல்லிக்கிட்டே போவாங்க ஊருக்காரங்க, உறவுக்காரங்க. இது எதுக்கு அப்படின்னா, இந்த நாராயணன் அப்படின்ட்டு ஒரு கடவுள் இருக்காரு. கட்டில் நார கட்டில் இருந்தா அந்த கட்டில அறுத்துட்டு புது கட்டில குலதெய்வ வழிபாடுங்கிறது கூட இந்த முன்னோர் வழிபாடினுடைய ஒரு தொடர்ச்சி. குலதெய்வம் அப்படின்னாலே நம்ம முன்னோர் விஷயங்கள் பண்றதுங்கிறது வெளி தோற்றத்துல ஒரு மாறுதலை ஏற்படுத்துது. பட் உள்ளக்க மனசுல ஒரு மாற்றம் வரணும் இல்லையா? இறக்குறோம், பிறப்பு, இறப்பு, இந்த நடுவுல இருக்கு பாத்தீங்களா அந்த டைம் பீரியட், அது பேரு தான் வாழ்நாள். இந்த உலகத்திலே ரொம்ப புனிதமான விஷயம் அப்படின்னா ரெண்டு தான். ஒண்ணு நெருப்பு, இன்னொன்னு மரணம். இந்த ரெண்டுமே தாங்கிட்ட வரவங்களை சாதி மத வேற்றுமை இல்லாம, ஆண் பெண் பாகுபாடு இல்லாம, ஏழை பணக்காரன் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாம, நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட் இல்லாம தாங்கிட்ட யாரு வந்தாலும் முழுசா ஏத்துக்கிறோம். அதனால்தான் இந்த ரெண்டுமே நம்மளுடைய வழிபாடுல, சடங்குகள்ல ஒரு முக்கியமான இடத்த பிடிக்குது. இப்போ இந்த வீடியோல இந்த மரணம் இருக்கு இல்லையா, நம்ம ஊர்லயோ நம்ம தமிழ் ட்ரெடிஷ்னல்ல ஒரு வீட்டுல மரணம் நடந்தா அதுக்கு சில சடங்குகள் அங்க செய்வாங்க. அந்த சடங்குகள் எப்படி செய்யறாங்க அப்படிங்கிறத பத்தி கிடையாது, அந்த சடங்குகளை ஏன் செய்யறாங்க அப்படிங்கிறத பத்தி என்னுடைய சில கருத்துக்கள், என்னுடைய சில ஆராய்ச்சி, எண்ண ஓட்டங்களை நான் சொல்றேன். இது முழுசா மூட நம்பிக்கை அப்படின்ட்டு நம்ம தமிழ் கல்ச்சர்ல எதையுமே சொல்லிட முடியாது. அதனால மூட நம்பிக்கையே இல்லை அப்படின்ட்டும் சொல்லிட முடியாது. முழுமையான உண்மையை அறியாம நாம நம்புற ஒவ்வொரு நம்பிக்கையும் மூட நம்பிக்கை தான். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளக்க போயிடலாம். நம்ம ஊர்ல எங்க கிராமங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வழக்கம் இருக்குது. இது நகரங்கள்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா கிராமங்கள்ல எங்க வட்டாரங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தங்க இறக்க போறாங்க அப்படின்னா அவங்க உடம்பு உயிர் இழுத்துட்டு இருக்கும், கட்டில்ல முடியாம படுத்துட்டு கிடப்பாங்க. அப்படி கட்டில்ல அவங்க இருக்கும்போது கட்டிலேயே அவங்க உயிர் போனது அப்படின்னா அவங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க, அவங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு கெட்டது நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது மேல எனக்கு நம்பிக்கை இருக்குதானா? இந்த கருத்து மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனாலும் அதை ஏன் அவங்க செஞ்சிருப்பாங்க, ஒரு முன்னொரு காலத்துல அதை ஏன் அப்படி வச்சிருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு வியூகம், ஒரு கருத்துக்கு என்னால வர முடியும். ஏன் அப்படின்னா, அந்த கட்டில் இருக்கு இல்லையா, கட்டில்ல அந்த உடம்ப அப்படி படுத்திருக்காங்க, முடியாம அவங்க படுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களால வாய் பேச முடியாது, கண்கள் அப்படிங்கிறது முழுசா தெரியாது, காதும் கேட்காது, சொல்லவும் முடியாது. அப்படிங்கிறனால அவங்க கட்டில படுத்திருக்கும் போது அந்த கட்டில் ஒரு சாட்சி இருக்கும், மேல கீழே அப்படின்ட்டு ஒரு ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும்போது அது அவங்க உடம்புக்கு பெயினை கொடுக்கக்கூடும். அந்த பெயினை அவங்களால சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருவேளை இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பாடியை தூக்கி அப்படியே அந்த முடியாதவங்களை தரையில ஒரு வெள்ளை துணி போட்டு படுக்க வச்சிருக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, அவங்களுடைய உடம்புக்கு எந்த வித வலியும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகன்ட்டு வச்சிருக்கலாம். ஒருவேளை அவங்க முடியாம படுத்திருக்கும் போது மற்றவங்க அவங்க உடம்ப கிளீன் பண்ணும்போது பீமூத்திரங்கள் அள்ளும்போது அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். கட்டில இருக்கிறது சரியான முறையில முழுமையா அந்த அசுத்தங்கள் எல்லாம் நீக்க முடியாத ஒரு நிலைமை வரலாம். அதெல்லாம் தள்ளி வைக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்படி கீழே படுக்க போட்டிருக்காங்க அப்படின்ட்டும் சொல்லப்படுது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, கட்டிலே இறந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கூட யாரும் இல்லை, அதனாலதான் முடியாம இருக்கும்போது கீழே இறக்கி வைக்க கூட ஆள் இல்லாம இருந்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலா கூட ஆள் இருந்து அவங்கள பத்திரமா பார்த்துக்கிட்டாலும் எப்போ சாவு வரும்ட்டு சொல்ல முடியாது. அவங்க திடீர்னு வெளியில போயிருக்கும் போது கூட அங்க அவங்க முடியாதவங்க இறந்து போயிருக்கலாம். அதனால நல்லா கவனிக்கல கூட இருந்தவங்க அப்படிங்கிற விஷயத்துக்கும் வர முடியாது. ஆனா அப்படி ஒரு கருத்து சமுதாயத்துல நிலவிக்கிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒருத்தங்க வீட்டுல இறந்துட்டாங்க, ஒரு பெரியவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி 3 கல் வச்சு ஒரு மண்பானை வச்சு அதுல அரிசி வச்சு கொலைய வைப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வழிபாடு, நம்ம தமிழ் பண்பாட்டுல தொன்று தொட்டு நாம வழிபாடு முறை முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடத்த பிடிக்குது.
குலதெய்வ வழிபாடுங்கிறது கூட இந்த முன்னோர் வழிபாடினுடைய ஒரு தொடர்ச்சி. குலதெய்வம் அப்படின்னாலே நம்ம முன்னோர் தானே. அதே மாதிரி நம்ம இப்போ இறக்கக்கூடியவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர், நம்மளுடைய பெரியவங்க அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க சாமி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தகுந்த மரியாதை செலுத்தி அவங்களையும் கடவுள் மாதிரியே அனுசரிக்கிறது அப்படிங்கிற முறை. அதனாலதான் அலங்காரம் பண்ணி சந்தனம் பூசி தொட்டு கும்பிட்டு சோறு வச்சு கஞ்சி வச்சுன்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க. இதற்கடுத்து இது வந்து அவங்க வயதுக்கோ அவங்க அவங்க இறந்தவங்களுக்கோ ஒரு தகுந்த மரியாதை செலுத்துறது அப்படின்ட்டு வச்சுக்கலாம். இதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இறந்து போயிடுறவங்கள சுடுகாட்டுக்கு எடுத்து போவாங்க. சுடுகாட்டுக்கு எடுத்து போகும்போது கோவிந்தா கோவிந்தான்ட்டு கோவிந்த நாமத்தோட சொல்லிக்கிட்டே போவாங்க ஊருக்காரங்க, உறவுக்காரங்க. இது எதுக்கு அப்படின்னா இந்த நாராயணன் அப்படின்ட்டு ஒரு கடவுள் இருக்காரு. அந்த கடவுள் வந்து இந்த இறந்தவரை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இது வந்து நம்பிக்கை சார்ந்தது. இதுல வந்து அறிவியல் இருக்குதா, ஆன்மீகம் இருக்குதா, அதை பத்திலாம் ஆராய தேவையில்லை. அது வந்து நம்பிக்கையாவே இருக்கட்டும். இப்போ சுடுகாட்டுக்கு கொண்டு போறாங்க இல்லையா, அங்க வச்சு அவரை எரிக்கும் போது அங்க பெண்கள் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அங்க பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்கள்ல நிறைய இடங்கள்ல, எல்லா இடங்கள்லயும் பெண்கள் அந்த மயானத்துக்கு வரலாமா வரக்கூடாதா இல்ல வராங்களா அப்படின்ட்டு தெரியல. ஆனா சில இடங்கள்ல பெண்கள் வந்து கொஞ்சம் தொலைவிலேயே நின்றுவாங்க. ஆண்கள் மட்டும்தான் அந்த மயானத்துல எரிக்கிறதுக்கு பக்கத்துல இருப்பாங்க. இது வந்து எதுக்காக அப்படின்ட்டு பார்க்கும்போது அந்த காலத்துல அது ஒரு ஆண் ஆதிக்கமா இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு தோணுது. ஒருவேளை ஆண் ஆதிக்கமா அவங்க செய்யல அப்படின்னா வேற எதுக்காக செஞ்சிருக்கலாம் அப்படின்னா, பெண்கள் வந்து உடல் சார்ந்தும் மனம் சார்ந்தும் அந்த நேரத்துல ஏதாச்சும் ஒரு துன்பங்கள்ல இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப கவலையில இருக்கலாம், இல்ல உடல் ரீதியிலயா அவங்களுக்கு சில மாற்றங்கள் இருக்கலாம். இதெல்லாம் வச்சு அவங்க அந்த இடத்துக்கு வர வேணாம் அப்படின்ட்டும் சொல்லியிருக்கலாம். ஒரு வேலை இல்லை அப்படின்னா அது ஒரு ஆண் ஆதிக்கத்தின் அடையாளமா கூட இருக்கலாம். ஆண் ஆதிக்கத்தின் அடையாளமா இருந்தா அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஆனா பெண்களை கேர் பண்ற மாதிரி அந்த விஷயத்தை அவங்க அணுகி இருந்தாங்க அப்படின்னா அது பாராட்டக்கூடியது. இன்னொரு விஷயம், அவங்க வந்து பெண்கள் எல்லாமே இறந்து போனவங்க முன்னாடி மார்ல தட்டி தட்டி அழுவாங்க. அப்படி மார்ல தட்டி தட்டி அழுகிறதுங்கிறது சடனா வந்து ஒரு அதிர்ச்சி நமக்கு வந்துடக்கூடாது, அப்படி அதிர்ச்சி வந்து அவங்களுடைய இதய துடிப்பு நின்றக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படி ஒரு வைப்ரேஷனை கொடுத்து ஓங்கி ஓங்கி நம்ம மார்பிள் அடிச்சு அழுகும்போது அந்த மாதிரி எதுவும் நடக்காது அப்படின்ட்டும் சில கருத்துக்கள் சொல்றாங்க. அப்படி அழுகிறதா இருந்தா மார்ல தட்டி அழுகும்போது நம்ம ஊர் பெண்கள் நல்லா அடிச்சு அழுகுங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா சும்மா பேருக்கு இப்படி நெஞ்ச தொட்டு தொட்டு அழுகும்போது செத்தவர் கூட எந்திரிச்சு வந்து ஓங்கி ஒரு அற விட்டுருவார் போல. அப்படி சும்மா பேருக்கு இப்படி அடிக்கிறது அது வந்து நம்ம நல்லதுக்கா இருந்தா அதை நல்லா அடிச்சு அழுகலாம். அழுகிறதா அழுகிறீங்க, நல்லா அடிச்சு ஒப்பாரி வச்சு அழுகலாமே. இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம், இறந்தவங்க இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஊருக்காரங்க உறவுக்காரங்க எல்லாம் வருவாங்க. பங்காளிக இந்த விஷயத்த செய்யணும், சம்பந்தம் பண்ணவங்க மாமா மச்சினை முறை வரவங்கலாம் இந்த இதை வாங்கி தரணும், இதை இப்படி பண்ணணும், மகன் பேரன் அவங்கலாம் இந்த விஷயத்த பண்ணணும்ட்டு சில அந்த உறவு சார்ந்த சில விஷயங்கள் பண்ணுவாங்க. நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா உறவு சார்ந்துதான் எல்லா சமுதாய கட்டமைப்பும் அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது மாமை மச்சான் அப்படிங்கிறவங்க தான் இதை வாங்கி தரணும், இந்த விஷயத்த இவங்க தான் பண்ணணும், பங்காளிக தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்றது எதுக்கு அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு சந்தோஷமோ ஒரு துக்கமோ நடக்குது அப்படின்னா நம்ம கூட கைப்பிடிச்சு நிற்கிறதுக்கு நம்ம உறவுக்காரங்க தான் வரணும். எனக்கு ஒண்ணுன்னா பார்க்கறதுக்கு என் உறவுகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒண்ணுன்னா பார்க்கறதுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகவும், ஒருவேளை அவங்க எல்லாரும் பேசிக்காம கூட இருக்கலாம், இந்த இறப்பு நிகழ்ச்சியில கூட அவங்க பேசி கலந்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த சமுதாய ஒற்றுமைக்காக அந்த நல்லிணக்கத்துக்காக இப்படி ஒரு இதை வடிவமைச்சிருக்காங்க. ஊரு கூடிதான் தேர் இழுக்க முடியும், அந்த கான்செப்ட் தான் இது. இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன இருக்கு, அதுக்கு அடுத்து வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறது இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. வீட்டுக்கு வெள்ளை அடிச்சு இறந்த பிறகு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டுல சோறு போடுவாங்க. உறவுக்காரங்களை கூப்பிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு
சமைச்சு சோறு போட்டு ஒரு இது பண்றது. இது எதுக்கு அப்படின்னா அவ்வளோ நாள் அந்த வீட்டுல துக்கம்ங்கிறது இருந்திருக்குது. அவ்வளவு துக்கம் இருந்ததுங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் இல்லையா? வீட்டுக்கு வெள்ளை அடிச்சு அவங்களுடைய புறத்துல ஒரு மாற்றம் வராது. அவங்களுடைய அட்மாஸ்பியர்ல வெள்ளை அடிச்சு வீட்டுல இருக்கிற கட்டில் ஏதாவது நாரக்கட்டில் இருந்தா அந்த கட்டில அறுத்துட்டு புது கட்டில பின்னி இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுங்கிறது வெளி தோற்றத்துல ஒரு மாறுதலை ஏற்படுத்துது. பட் உள்ள மனசுல ஒரு மாற்றம் வரணும் இல்லையா? அந்த துக்கம் வெளியே போகணும். அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த உறவுக்காரங்க ஊருக்காரங்களா வரும்போது ஒரு தைரியத்தை கொடுக்குது. நாங்களா இருக்கோம், கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி ஒரு தைரியம். அதுக்காகத்தான் இதெல்லாமே பண்றதை தவிர்த்து சாத்திரம் சமுதாயம் அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். நம்மளுடைய மரபுல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குங்கிறது நம்ம தமிழ் சமுதாயம் நம்ம ட்ரெடிஷ்னல்ல இதெல்லாம் இவ்வளவு காரணத்துக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இது நிஜமாவே ஒரு பாராட்ட வேண்டியது, நாம பின்பற்ற வேண்டியது. மரணம் அப்படின்ட்டு சொல்லும்போது கூட, இந்த காணொலி எடுக்கும்போது கூட ஒரு மரணங்கள் உறவு மத்தியில நடந்தது. அந்த துக்க வீட்டுக்கு போய் துக்கத்தை அனுசரிச்சுட்டு வந்துட்டு தான் இப்போ இந்த வீடியோவே எடுக்கிறேன் நான். இவ்வளவு விஷயங்கள் நம்ம கவனிக்கும் போது இந்த மரணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒண்ணு தெரியுது. எவ்வளவோ வாழ்றோம், இறக்குறோம், பிறப்பு இறப்பு, இந்த நடுவுல இருக்கு பாத்தீங்களா அந்த டைம் பீரியட், அது பேரு தான் வாழ்நாள். அதுதான் நம்ம வாழ்க்கை. நம்ம அந்த ரெண்டுக்கும் இடையில என்ன பண்றோமோ அதுதான் நம்ம. இந்த மரணம் அப்படிங்கிறதுக்கும் பிறப்பு இருக்கிற இடைப்பட்ட இந்த காலத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறதுங்கிறது தான் நம்ம பிறந்ததுக்கான ஒரு முழுமையை அது கொடுக்கும். எல்லோருக்கும் இது மாதிரியான பண்பாட்டு ரீதியான தகவல்கள் தொடர்ந்து நம்ம காணொலிகள்ல போட்டுட்டு தான் இருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நீங்கள் பார்ப்பது காவிய தலைவன். நான் சசிகுமார். நன்றி, வணக்கம்.